அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொருளாதாரத்திலிருந்து முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் தேர்வு வடிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலில் என்ன பாருங்க, பொருளாதாரத்தின் தந்தை யார்? பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். இரண்டாவது வினா, நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ஜே.எம். கீன்ஸ். நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே.எம். கீன்ஸ். மூன்றாவது வினா, நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆடம் ஸ்மித். நாலாவது வினா, மாரட்டா என்பது எந்த மொழிச்சொல்? மாரட்டா என்பது எந்த மொழிச்சொல்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ லத்தீன் மொழிச்சொல். ஐந்தாவது வினா, பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி பேராசிரியர் வாக்கர். ஆறாவது வினா, மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மால்தஸ். ஏழாவது வினா, பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இர்விங் பிஷர். எட்டாவது வினா, ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ரஷ்யா. ஒன்பதாவது வினா, இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி உதயகுமார். பத்தாவது வினா, இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டேஸ் ஆகும்? இந்திய பொருளாதாரம் என்பது இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வரும் பொருளாதாரம். 11வது வினா, நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நேரு. 12வது வினா, தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது? தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி குமாரபாளையம். 13வது வினா, தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம்? தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வேலூர். 14வது வினா, இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மும்பை. இந்தியாவின் நுழைவாயில் மும்பை. 15வது வினா, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று? ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ஏப்ரல் 5, 2016. 16வது வினா, சுத்தமான பணம் செயல்பாடு நடைமுறைக்கு வந்த நாள் எது? சுத்தமான பணம் செயல்பாடு நடைமுறைக்கு வந்த நாள் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஜனவரி 31, 2017. 17வது வினா, இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒரு முக்கியமான வினா இது. இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி சர் ஜேம்ஸ் வில்சன். 18வது வினா,
முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது? இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி பிரான்ஸ். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி பிரான்ஸ். 19வது வினா, உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தியோடர் லெவிட். 20வது வினா, உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 21வது வினா, ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சைமன் குஸ்னெட். 22வது வினா, பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் எது? பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் எது? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி ஒடிசா. பாரதீப் துறைமுகம் ஒடிசா. 23வது வினா, கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கொச்சி. 24வது வினா பாருங்க. தேசிய நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? தேசிய நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டிசம்பர் 24. தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. 25வது வினா, இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார்? இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரிசர்வ் வங்கி. 26வது வினா பாருங்க. ₹1 நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும்? ₹1 நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி நிதி செயலாளர். 27வது வினா பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 1935. 28வது வினா, பேராசிரியர் தாவே அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய கல்வி முறை எது? பேராசிரியர் தாவே அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய கல்வி முறை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குறைந்தபட்ச கற்றல். 29வது வினா, தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை உள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை உள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மணலி. 30வது வினா, சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். 31வது வினா, பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம். பருப்பு வகை மத்திய பிரதேசம். 32வது வினா, கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா அது. கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராபர்ட் ஓவன். கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஓவன். 33வது வினா, உலக நுகர்வோர் தினம் என்று? உலக நுகர்வோர் தினம் என்று? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மார்ச் 15. உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. 34வது வினா, திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி என் விஸ்வேஸ்வரய்யா. 35வது வினா, திட்ட விடுமுறை காலம் என குறிப்பிடப்படுவது எது? திட்ட விடுமுறை காலம் என குறிப்பிடப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1966 முதல் 69 வரை. 36வது வினா, பணம் மட்டுமே
பணத்தின் தேவை சந்திக்கும் என கூறியவர் யார்? பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பேராசிரியர் வாக்கர். 37வது வினா யுனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? யுனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி 1946. 38வது வினா இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி 1998 to 99. 39வது வினா கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்கல்ஸ். கடைசி வினா பிரதமர் மோடியால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள்? பிரதமர் மோடியால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி நவம்பர் 8, 2016. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோ சந்திப்போம்.